next one is ionization of weak acid and weak bases. Ionization of weak acids. Weak acids and weak bases. Okay. The dissociation of weak acids or weak bases in water it can be represented as an equilibrium process. Equilibrium process நம்ம already பார்த்ததுதான். இப்போ for example weak acid எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ weak acid when it is dissolved in water, okay, so இதோட equilibrium இது equilibriumத்துக்கு போகும் இல்லையா? CH3 COO minus aqueous plus H3O plus aqueous. Okay, அதே மாதிரி இப்போ ammonia, it is a weak base. When it is mixed with water, it is in equilibrium with NH4 plus aqueous. இந்த aqueous போடுறது ரொம்ப important. So அதை மிஸ் பண்ணாம போடணும். Okay, so இப்போ in general if a weak acid is represented by இப்போ HA நம்ம represent பண்றோம்னு வச்சுக்கேன், its dissociation in water can be represented by the equilibrium. For example இப்போ பாருங்க, so இப்போ HA ங்கிறது it is a weak acid. Suppose இதை நம்ம weak acid னு எடுத்தோம் அப்படின்னா, so when its dissociation in water can be represented by the equilibrium like this. So இப்போ இப்படிதான் represent பண்ணுவோம். A minus aqueous and H3O plus இல்லையா? O plus aqueous represent பண்ணுவோம். So இப்போ இங்க applying a chemical equilibrium. So இப்போ இதுக்கு equilibrium constant எப்படி எழுதுவோம்? Equilibrium constant is equal to the concentration of A minus, then the concentration of H3O plus, and then divided by the concentration of HA. Water நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா இது it's a liquidங்கிறதுனால இதை எழுத மாட்டோம். Okay, so if you are knowing the value of dissociation constant of the acid and the concentration of the weak acid, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். Okay, knowing இதை Ka ன்னு நம்ம கொடுக்கணும், ஏன்னா இப்போ நம்ம ஆசிட்க்கு தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? ஸோ அதனால equilibrium constant இந்த Ka ன்னு கொடுக்குறோம். ஸோ இது என்னன்னா the value of dissociation, இது dissociation constant of for acidங்கிறதுனால நம்ம A ன்னு கொடுக்குறோம். ஓகே, இந்த A தெரிஞ்சுச்சு அப்படின்னா நமக்கு ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். இந்த சொல்யூஷன்ல இதோட கான்சென்ட்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இதுதான் உங்களுக்கு கால்குலேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம். Knowing the value of dissociation constant of the acid Ka and the concentration of weak acid HA, இப்போ இது ரெண்டும் நமக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. The concentration of H3O plus and H plus in the solution can be calculated as follows. உங்களுக்கு ப்ராப்ளம் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நிறைய வரும். ஸோ இப்போ இது weak acid, இது it's a water, it is in equilibrium with H3O plus plus A minus. Okay, so இப்போ initial concentration, இப்போ initial concentration என்னவா இருக்கும்? HAக்கு நம்ம C ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இங்கே கான்சென்ட்ரேஷனே இருக்காது, ஏன்னா ப்ராடக்ட் இருக்காது. இப்போ யூக்லிபிரியத்துல அதாவது அட் யூக்லிபிரியம்ல அப்போ இதோட கான்சென்ட்ரேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிருக்கும் அப்படின்னா, சி இந்த சிலேருந்து சி ஆல்ஃபா ரெடியூஸ் ஆயிருக்கும். இந்த சி ஆல்ஃபாங்கிறது என்னன்னா, ஆல்ஃபாங்கிறது என்னன்னா டிகிரி ஆஃப் அயனைசேஷன். ஓகே, டிகிரி ஆஃப் அயனைசேஷன். அதே மாதிரி இங்க இது ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். சி ஆல்ஃபாங்கிறது we are getting, அதாவது கான்சென்ட்ரேஷன் அட் யூக்லிபிரியத்துல எப்படி இருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம இன்னும் கூட இப்படி எழுதிக்கலாம், 1 மைனஸ் ஆல்ஃபா, சியை காமனாக எடுத்துட்டு இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம கேஏங்கிறது எழுதணும் அப்படின்னா, கேஏக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஏ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஏ மைனஸ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H3O பிளஸ் பை ஹெச்ஏன்னு கொடுத்துருக்கோமா? இதுக்கு எல்லாம் இந்த வேல்யூலாம் நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணா இது ரெண்டுத்துக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்?
alpha C into alpha C by C into 1 minus alpha. Okay. So அப்போ வந்து என்ன ஆகணும், இந்த C இந்த ஒரு C cancel ஆயிரும். So it is um, alpha square C by 1 minus alpha. இதுதான் வந்து it is a KA யோட வேல்யூ. ஸோ இப்போ இந்த இதில் இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து இட்ஸ் ரொம்ப 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 கம்மி. ஸோ இட் இஸ் லெஸ் தென் 1 அப்படியே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ KA is equal to it can be written as alpha square C. ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஆல்ஃபா அந்த டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் ஆசிட் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு KA by C. KA by C the whole power of 1 by 2. ஓகே ஓகேயா. இப்போ வந்து இது இன்னும் கூட நீங்க மாத்தி எழுதலாம். இதெல்லாம் வந்து என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்கணும். which is equal to its KA into V to the power 1 by 2. ஏன் அப்படின்னா, so V is the volume of the solution in liters which contains 1 mole of the electrolyte. அதாவது என்னன்னா C is equal to 1 by V. C is equal to 1 by Vங்கிறதுனால நம்ம வந்து 1 by C க்கு பதிலா V போட்டோம். ஸோ alpha is equal to KV into V to the power 1 by 2. ஸோ இப்போ இதுதான் வந்து இட்ஸ் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் weak acid. ஓகே, K double இந்த KA இதில் வந்து இந்த KA வேல்யூ ஃபார் weak acid. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வீக் பேஸுக்கும் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ வீக் பேஸ்க்கு எப்படி வீக் பேஸ்க்கு வந்து எப்படி இது எப்படின்னா, ஸோ பேஸ்னா இட்ஸ் BOH plus water. It is in equilibrium with the B plus aqueous and OH minus aqueous. இப்போ the dissociation constant for weak base can be represented as Kb. Okay, so which is equal to concentration of B plus and the concentration of OH minus divided by the concentration of BOH. Okay, so இப்போ இதை எப்படி நம்ம calculate பண்ணலாம் அப்படின்னா, so BOH வந்து எப்படி split ஆகும், BOH வந்து எப்படி split ஆகும்னா B plus ஆகும், OH minus ஆகும் split ஆகும். இப்போ இனிஷியல் இதோட இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் வந்து இட்ஸ் இனிஷியல். ஸோ இப்போ இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் விச் இஸ் C, இங்கே வந்து 0 0 தான் இருக்கும். அட் யூக்லிபிரியம் C into 1 minus alpha, இங்கே வந்து ஆல்ஃபா இருக்கும், ஆல்ஃபா into C, ஆல்ஃபா into C. ஓகே, அதோட கான்சென்ட்ரேஷன். ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம கேபியும் நம்ம கேபி கண்டுபிடிக்கலாம். ஸோ கேபி இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி தான் வரும். சரி, நீங்கள் இது பண்ண ஆல்ஃபா ஸ்கொயர் பை சி பை 1 மைனஸ். ஓகே, ஸோ ஃபார் வீக் எலக்ட்ரோலைட் இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்மால் அண்ட் இட் கேன் பி நெக்லெக்டட். கீழே இந்த கீழே உள்ள வேல்யூ வந்து இட் கேன் பி திஸ் வேல்யூ வந்து கேன் பி நெக்லெக்டட். Okay, because if alpha is very very small, okay, அப்போ வந்து என்ன எழுதலாம், KB is equal to alpha square C. நாங்க பார்த்தோம், knowing the ionization constant Ka and Ka of an acid and Kb for a base and its initial concentration C. So it is possible to calculate the equilibrium concentration of all species and also the degree of ionization. எல்லாமே வந்து ஃபார்முலா தான், நிறைய வந்து ஃபார்முலா தான். ஓகேயா. ஸோ இப்போ டிகிரி ஆஃப் இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா இது வந்து ஃபார் பேஸ், அதாவது டிகிரி ஆஃப் அயனைசேஷன் ஃபார் பேஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது ஆல்ஃபா ஸ்கொயர் சின்னு பார்த்தது வந்து தட் இஸ் ஃபார் ஆசிட். ஓகே, ஸோ இப்போ இதுதான் வந்து அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். ஸோ இப்போ இது இந்த இதோட நம்ம முடிச்சிடலாம். ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
இப்ப ரெண்டையும் நம்ம பார்த்தோம். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் KA அண்ட் KB? அதாவது okay, இது it's actually Ka and Kb which represents the strength of an acid and a base. So இப்போ in a case of conjugate acid and base pair இருந்துச்சுன்னா எப்படிங்கிறத வந்து calculate பண்ணலாம். இப்போ consider a weak acid HF. இது வந்து weak acid. This is weak acid. What is its conjugate base? Its conjugate base is ஹைட்ரஜனை வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் F மைனஸ். ஸோ அப்போ அது வந்து எப்படி டிசோசியேட் ஆகும்னா HF which dissociates as H plus and F minus. ஓகேயா? ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம KA கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus and then the concentration of F minus divided by the concentration of HF. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கணும். இதே மாதிரி இப்போ நம்ம F மைனஸ் வந்து சப்போஸ் இஃப் இட் இட்ஸ் டிசால்வ்ட் இன் வாட்டர், இது எப்படி டிசால்வ் ஆகும்? OH மைனஸ் அண்ட் தென் H பிளஸ். ஓகே, கான்ஜுகேட் ஆசிட் ஆகும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம KB எழுதணும் அப்படின்னா ஸோ இப்போ KB இஸ் ஈக்குவல் டு தி கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH minus then concentration of H plus divided by the concentration of F minus. இது வந்து equation number 2. ஸோ இப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கேன். 1 into 2 மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? KA into KB which is equal to அது அப்படியே நம்ம எழுதுறோம். concentration of H plus concentration of F minus divided by the concentration of HF into concentration of OH minus then concentration of HF divided by the concentration of F minus. ஸோ அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆயிரும் இல்லையா? ஸோ இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும்? இப்போ H plus concentration of H plus into concentration of OH minus தான் இருக்கும். That is what KB into அப்போ KA into KB is equal to KW ன்னு வந்துரும். ஓகேயா? ஸோ இப்போ both the sides if you take a log minus log KW which is equal to minus log KA minus log of KB. Okay, so minus log of K W it's a pH இல்லையா? pH of pH இல்ல pKW. So pKW is equal to pKa plus pKb. Okay, which is equal to 14. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? அது 14 at 298 Kelvin. இதுதான் ஈக்விலிபிரியம் டெம்பரேச்சர். அதாவது ஒரு ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் வந்து இருக்கணும் இல்லையா? ஸோ அட் 298 கெல்வின்ல இதுதான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் K அண்ட் KB வந்து இதுதான். ஓகேயா?